ஹாய் ஆல் அக்டோபர் 29th ஆத்விக்குடைய பர்த்டே. அவனுக்கு இது செகண்ட் பர்த்டே. ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக முன்னாடி நாள் நைட்டே வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டேன்னு இந்த ஸ்க்ரீன் வந்து மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு ₹150 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீனை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பலூன் எல்லாம் ஊதி போட்டுட்டு லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி டெக்கரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கேக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நான் வந்து இவங்களுக்கு தலையில் போடுற அந்த ஹாப்பி பர்த்டே தொப்பி வாங்கியிருந்தேன். பட் அவங்க 2 பேருமே அதை போடவே இல்லை. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிரஜின் தான் வந்து கிஃப்ட் கொடுத்தான். கிஃப்ட் கொடுத்துட்டு கேக்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்களுடைய கிஃப்ட் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து அதுவோடைய செகண்ட் பர்த்டே. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேண்டிலில் ஊதிட்டு கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்வீட்னாலே ரொம்ப இஷ்டம். ஸோ கேக்கு, சாக்லேட் அதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவன் நிறையவே சாப்பிட்டான். பிரஜின் வந்து அப்படி கிடையாது. ஸ்வீட் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் சாப்பிடுவான். கொஞ்சமாக பிஸ்கெட்டு அந்த மாதிரி அவனுக்கா பிடிச்சது மட்டும் தான் ஸ்வீட்டில் சாப்பிடுவான். மற்றதெல்லாம் வந்து அவருக்கு இந்த சிப்ஸு, காரமான ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும். அப்படியே என்ன மாதிரி அவன். ரீசெண்டாக வந்து ஆதுக்கு வந்து ட்ரம்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு. எதுனாலுமே இப்போ சோஃபாவில் கூட அவன் வந்து தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி அவனுக்கு பிளேட் வச்சுட்டு அதில் தட்டுறது. மோஸ்ட்டாகவே நம்ம அவனுக்கு கிஃப்ட்ஸ்லேயே வந்து அவனுக்கு ட்ரம்ஸ் தான் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் வந்து அமேசானில் ஒரு ட்ரம் செட்டு ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். 3 ட்ரம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சீட் வச்சு குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கு வாங்கலாம்னு சொல்லி கார்ட்டில் போட்டேன். ஆனால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவே மறந்துட்டேன். அதுக்குள்ளே அவன் பர்த்டே வந்துருச்சு. ஸோ நான் அவனுக்கு எதுவுமே வாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் ஒரு டாய் ஷாப்பில் தான் கிஃப்ட் வாங்கினேன். பிரவீனும் ஏத்துமையும் வந்து ஆதுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆல்ரெடி இது ஃபஸ்ட்டு டோரிக்கு வாங்கினாங்க. ஆதுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ பிரஜினோட சைக்கிளும் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஆது பர்த்டே அன்றைக்கி தான் அவனுக்கும் கொடுத்தாங்க. ஸோ 2 பேரும் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தானுங்க அந்த சைக்கிளில். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு டாய் ஒன் கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த டாய் எப்படின்னா இது கொஞ்சம் வந்து லேர்னிங் டாய் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதை வந்து கரெக்டாக அந்தந்த இதில் ஃபிட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணவே மறந்ததுனால பக்கத்தில் இருந்து சும்மா ஒரு 2 டாய் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கலர்ஸ் வந்து அவன் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு அவன் கேட்டுட்ருப்பான் இது. ஸோ அதனால் இதுவும் இந்த டாய் வந்து நான் தான் வாங்கினேன். இந்த கேக்டஸ் இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக நான் வந்து வாங்கினேன். பட் அது கொஞ்சம் பயந்தான். அது பேசுகிறத பார்த்துட்டு அவன் அது வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பிரஜன் தான் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான் ஆக்சுவலி. கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு கேக் சாப்பிட்டுட்டு டின்னரும் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.